கென்யா முதல் ராமநாதபுரம் வரை வறட்சி பகுதியில் நீர் மேலாண்மை கற்றுக் கொடுத்து நீர்நிலைகளை மீட்டெடுத்து வருகிறார் இளைஞர் நிமல் ராகவன். வேளாண்மைக்கு உதவும் வகையில் நீர்நிலைகளுக்கு மறுவாழ்வு கொடுத்து வரும் அவர் சத்தியம் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழாவுக்கு மத்தியில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். வணக்கம், நான் நிமல் ராகவன். இதுவரைக்கும் தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா இல்லாமல் ஆப்பிரிக்காவோட சேர்த்து மொத்தம் 200 ஏரிகளையும் ஒரு 1300 கிலோமீட்டர் ஆற்று வாய்க்கால்கள் ஆறுகளையும் ப்ளஸ் ஒரு 21 லட்சம் மரக்கன்றுகள் ஒரு 400க்கும் மேற்பட்ட காடுகள் வளர்த்து பணிகள் செஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க ஏரிகள் குளங்கள் ஆறுகளை தூர்வாரி பராமரிக்கிற பணிகள் செஞ்சிட்ருக்கோம். இப்போது எங்கேயுமே தண்ணி இல்லை, விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை. நிறைய இடத்துல ஆற்றுல தண்ணி இல்லை. இப்போ நமக்கு மேட்டூர்லேயும் தண்ணி இல்லை, காவிரிலையும் தண்ணி கரெக்டாக வரல. விவசாயம் பண்ண முடியாமல் நிறைய விவசாயிகள் என்ன வழி நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. ஆனால் தண்ணியே இல்லை, தண்ணி இல்லாத மாவட்டம் அப்படின்னு புறக்கணிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கே இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஒரு ஆற்று வாய்க்காலையும் சரி ஆறையும் சரி பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய கண்மாய்களில் நீர் இருக்குது. தண்ணியே இல்லைன்னு சொன்ன ராமநாதபுரத்தில் 2 போகம் விவசாயம் பண்ணிட்டாங்க. இப்போ இருவேலி பகுதி சாயல்குடி பகுதியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லா ஏரியிலையும் நிரம்பி இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சரியான நேரத்தில் ஏரி குளங்களை தூர்வாரி வச்சுட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் ஏரி குளங்களை தூர்வாரி அதுக்கான வரத்து வாரிகளை சரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு மழை பெய்யுது, டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடி இப்போ 20 நாள் 30 நாள் பெய்கிற மழை இப்போ ஒரு நைட்டு 2 நைட்லேயே பெஞ்சிருது. இப்போ நம்ம கண்டிப்பாக நீர்நிலைகளை சரியாக நம்ம பராமரித்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பெய்கிற மழையை நம்ம சேமித்து வச்சுக்கலாம். விவசாயத்துக்கும் தண்ணி கிடைக்கும், விவசாயங்களும் தடை இல்லாமல் விவசாயம் பண்ணலாம். ஸோ நமக்கு இருக்க ஒரே வழி இங்கே இருக்க நீர்நிலைகளை சரி பண்ணி வைக்கிறத தவிர வேறு எந்த வழியுமே கிடையாது. ஏரி குளங்கள் ஆறுகளை சரியாக வச்சுக்கணும். மட்டும் பார்த்தீங்கன்னா ஏரி குளங்களில் தண்ணி இல்லாததுனால நிலத்தடி நீர் மட்டும் கீழே போயிடுச்சு. அதே நேரத்தில் கடலோர பகுதியாக இருக்க டெல்டா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கடல் தண்ணியும் உட்புகுந்துருச்சு. அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் கடல் தண்ணி கலந்துருச்சு. போரில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு போரில் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. நமக்கு நீர்நிலைகளை சரியாக வச்சுருந்தோம் அப்படின்னா நீர்நிலைகளில் தண்ணியை நம்ம சேமிக்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டும் கீழே போக கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகும். இப்போ போர் போட்டு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சரி, கிணத்து பாசனம் அதே மாதிரி ஏரி குளங்களை நம்பி இருக்கவங்களுக்கும் சரி, தண்ணியை சேமித்தோம் அப்படின்னாலே நிலத்தடி நீர் மட்டம் இருக்கும். நிலத்தடி நீர் மட்டம் இருந்தாலே மற்ற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தவிர்க்க முடியும்.